Hello guys, welcome back to Tech Pandem Tamil channel. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் யூஐ ஒன் யூஐ அப்படிங்கிற ஒரு யூஐ வந்து 2.5 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு வந்து அப்டேட் வரும், எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு வந்து அப்டேட் வந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன் யூஐ 1.0, ஒன் யூஐ 2.0, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒன் யூஐ 3.0 போகாமல் ஒன் யூஐ 2.5 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒன் யூஐ 2.5ல எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது அப்படிங்க அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் தவிர்த்து இப்போ வந்து எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கேலக்ஸி S20, கேலக்ஸி S20 ப்ளஸ் அண்ட் கேலக்ஸி S20 அல்ட்ரா, ஸோ இந்த மூணு மொபைல்ஸ் வந்து ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் வந்து கேலக்ஸி S20 ப்ளஸ் இல்லை S20 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்தியன் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரோல் அவுட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்களாக அன்அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் எண்டு இல்லைனா வந்து ஏப்ரல் 2021 உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான வெர்ஷன் கிடச்சிரும். நீங்கள் பீட்டா வெர்ஷன் எப்போ வேணால் போய் ரெக்ரூட்மெண்ட்டில் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் ஸ்டேபிளான வெர்ஷன் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மொபைல்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேபிளான வெர்ஷன் வரதுக்கு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 months ஆச்சும் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S9 ப்ளஸ் S10, S10 ப்ளஸ், S10e அப்படிங்கிற எல்லா மொபைல்ஸ்க்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A சீரிஸில் A50க்கு வந்து சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A51, A51s, A50s இந்த மொபைல்ஸ்க்கெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. மேபி டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுவாங்க. எப்போ வரும், எந்தெந்த சாஃப்ட்வேர் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க. பட் A50க்கு மட்டும்தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வந்துடும் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நோட் சீரிஸ் வந்தீங்க அப்படின்னா Note 9, Note 10, Note 10 ப்ளஸ், Note 10 5G, Note 10 Lite, Note 10 ப்ளஸ் 5G அப்படிங்கிற எல்லா மொபைல்ஸ்க்கும் வந்து இந்த இயர் எண்ட் இல்லைனா ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு பீட்டா வெர்ஷன்ஸ் வந்து ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டேபிளான வெர்ஷன் வரதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஏப்ரல் மந்த் கூட ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு டேட் கேரண்டின்னு அவங்க கொடுக்கல. பட் இந்த மொபைல்ஸ்க்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒன் வே 2.5 வந்து அப்கிரேட் பாசிபிளாக வந்துடும், ப்ராமிஸாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து கேலக்ஸி நோட் Z Flip அப்படிங்கிற ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைலுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஏப்ரல் மந்த்லி வரலை அப்படின்னா உங்கள் மொபைல்ஸ் வந்து IME நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த IME நம்பர் வச்சு தான் அவங்க வந்து ரோல் அவுட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மேபி உங்களுக்கு நீங்கள் லேட்டாக வாங்கியிருக்கலாம், மொபைல் லேட்டாக வாங்கியிருக்கலாம். ஸோ இல்லைன்னா உங்கள் டிவைஸ் வந்து லேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனால் கூட லேட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, வரலையப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயர் எண்ட்லாம் மேக்குள்ளே வந்துடும் ஏப்ரலுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒன் யூஐ 2.5 ஃபீச்சர்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் அது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.